குணசேகரன் ஈஸ்வரிக்கையில் நடிக்கிறார் நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு தெரிவிச்சிருங்க. இது தெரியாமல் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற கதிர்லேருந்து ஞானம் வரைக்கும் என்னென்ன பேசுகிற அப்படின்னு கேட்கவும், என் பையன் விஷயத்தில் நான் தான் முடிவெடுப்பேன், எல்லாருமே விலகிக்கங்க. என் பையன் விஷயத்தில் நான் முழுமையாக வந்து இந்த டைம் தான் முடிவெடுக்க போகிறேன். அவனுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுவேன். அவன் மேற்படிப்பு படிக்கிறதுனாலையும் படிக்கட்டும், இல்லை கல்யாணமே வேணாம்னாலையும் அவன் விருப்பப்படியே நடக்கட்டும். தயவு செஞ்சு என் பிள்ளைய வர சொல்லிடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இன்னும் மாறணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஈஸ்வரி சொல்லிட்டு இருப்பாங்களா? ஈஸ்வரி டேரெக்டாகவே வந்து கதிரையும் வர சொல்லிடுவாங்க கால் பண்ணி. இந்த விஷயத்தில் நீ விலகிடு அப்படின்னு சொல்லிட்டு அறிவுக்கரசிகளையும் முள்ளக்கையிலையும் சொல்லிடுவாங்க. என்னென்ன மாற்றி மாற்றி என்னம்மாமா மாற்றி மாற்றி பேசுகிறீங்க, நான் சொல்கிறது தான் முடிவு, உன் அன்புக்கு வேற பையனை பார்த்துக்கோ, வேற இடத்துல பார்த்துக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே சொல்லிட்டு ஃபோனை வச்சிருவாரு. ஸோ கதிர் வந்த பிறகு தான் தெரியுது ஒரு பிரடயமே நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கூடவே வந்து பின்னாடியே அறிவுக்கரசியும் முள்ளையும் சேர்ந்து வந்துடுறாங்க. அந்த பையனை கையை காலை முறிச்சு கொண்டு வந்து இங்கே கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிற அன்பு கூட தர்ஷனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லவும், பலார்னு ஒரு அறையை விட்டுட்டு சங்க அறுத்துரும் இந்த மாதிரிலாம் பேசுறேனியா, என் பையனுக்கு விருப்பம் இல்லாத கல்யாணத்தை நான் பண்ணி வைக்க மாட்டேன், நான் முழுசாக திருந்திட்டேன், தயவு செஞ்சு இந்த விஷயத்தில் எல்லாருமே விளைவிக்குங்க, வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா துரத்தி விட்டுருவாரு. ஆனால் அறிவுக்கரசியும் முள்ளையும் சும்மா இருக்க போகிறது இல்லைங்க. ஜீவானந்தத்தை போட்டு தள்ளிட்டு தர்ஷனை கூட்டிகிட்டு போயிட்டு எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நடத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முன்னாடியே வந்து குறுக்கு புத்தியில் போகிறாங்க அறிவுக்கரசி. இப்போ இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் முழுசும் மாறிட்டேன், என் பையனை வர சொல்லு, நான் இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு சொல்லி நான் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரண்டர் அப்படியே பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு முன்னாடி சரண்டர் ஆகிறாரு நம்ம ஆதி குணசேகரன். ஆதி குணசேகரனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்விஸ்ட் வைக்கிறாங்க நம்ம ஈஸ்வரி. ஈஸ்வரி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எப்படி கதிருக்கும் அந்த அறிவுக்கரசிக்கும் ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தில் தலையிடாதுன்னு சொன்னீங்களோ, அதே மாதிரி ஜீவானந்தத்துக்கு கையில் ஃபோன் பண்ணி நான் திருந்திட்டேன், என் பையனை வர சொல்லு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபோன் பண்ணி தரேன் அப்படியே சொல்லிவிடுங்க, அவர் கூட்டிகிட்டு வந்தால் கூட்டிகிட்டு வரட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இதெல்லாம் கால கொடுமைன்னு நினச்சிக்கிட்டு ஃபோனில் வந்து, சார் நான் உண்மையிலே திருந்திட்டேன் சார், என் பையனுக்கு இதுக்கப்புறம் நான் கட்டாய கல்யாணம் பண்ண மாட்டேன், அவன் விருப்பப்படியே அவன் படிக்கிறதுனா படிக்கட்டும், வேலைக்கு போகிறதுனா வேலைக்கு போட்டோம், ஆனால் என் பையனை என்கிட்ட கொண்டு வந்துருங்க, என் பையன் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. நீங்கள் இந்த எபிசோட் முடியும் போது பார்த்தீங்கன்னா எதிர்நீச்சலில் ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதாவது கதிரை உட்கார சொல்லிட்டு கதிர் கையை பிடிச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஞானத்தையும் நம்ம கதிரையும் பார்த்து குணசேகரன் எல்லாரும் அமைதியாக இருங்க, எல்லாமே வந்து ஒரு காரணத்துக்காக தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பார்வை பார்ப்பாரு. அந்த பார்வையில் என்ன அர்த்தம்னா, வர வச்சுட்டு நம்ம கவனிச்சிக்கலாம் அப்படின்றது தான் அர்த்தம். இது யாருக்குமே தெரியல வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு. அவங்களும் பார்த்தீங்கன்னா ஜீவானந்தத்துக்கு கையில் ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவாங்க. இதுக்கு ஜீவானந்தம், என்னால் முழுமையாக நம்ப முடியல, இருந்தாலும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சொல்லட்டும் நான் கொண்டு வரேன், ஈஸ்வரி சொல்லட்டும் நான் கூட்டிகிட்டு வரேன், ஏன்னா அவங்க பெத்த அம்மா அவங்க, நீங்கள் எப்போ வேணாலும் நிறம் மாறலாம், ஆனால் கண்டிப்பாக ஈஸ்வரி மாற மாட்டாங்க, அவங்க சொல்லட்டும் நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுவாங்க. ஸோ ஜீவானந்தம் இப்படி சொல்லவும், இந்தம்மா அவர் உங்ககிட்ட தான் பேசணுன்றாரு, நீயே பேசிக்கோ, நான் திருந்திட்டேன்றது அவருக்கு புரியணும், ஆனால் நீ சொன்னால் தான் அவருக்கு புரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவானந்தத்தை கையிலேருந்து ஃபோனை வாங்கி ஜீவானந்த ஃபோனை வந்து அப்படியே ஈஸ்வரிகள் கொடுத்துட்றாங்க. இப்போ ஈஸ்வரி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் முழுமையாக வந்து இவரை நம்புறேன், இப்போதைக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க, பட் இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அறிவுக்கரசி கீழே சண்டை போட்டிருக்கீங்க, இதையும் மீறி நீங்கள் இந்த கல்யாணத்தை நடத்தீங்கன்னா அப்புறம் நான் வேற மாதிரி ஆகிடுவேன், இப்போவே சொல்லிட்டேன், என் பையன் விஷயத்தில் நான் தான் முடிவெடுப்பேன், உயிரை கொடுத்துட்டா மட்டும் அப்பா ஆகிடாது, அப்பன்றது வந்து நீங்கள் நடந்துக்கிற விதத்தில் நான் தான் அவனை பெற்று வளர்த்து இந்த அளவுக்கு ஆளாகி இருக்கேன், இல்லைனா ஆசைப்பட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டு எப்பயோ நீங்கள் சொல்கிற கல்யாணத்தை அவன் பண்ணியிருப்பான், பட் நான் சொல்கிற மாதிரி தான் இதுக்கப்புறம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க ஈஸ்வரி. ஏம்மா உன் இஷ்டப்படியே நடக்கட்டும், என் பையன் இந்த வீட்டுக்கு வந்தே ஆகணும், அவனை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுவாங்க. ஸோ வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்தாலே நம்ம குணசேகரன் மேலே, ஆனால் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவர் இறங்கி வந்ததே வந்து இவங்களுக்கெல்லாம் மனசு வந்து சந்தோஷமாயிடுச்சு. ஸோ இத்தனை நாளாக வந்து ஆட்டி படைச்சிட்டு இருந்தார், இப்போ இறங்கி வந்துட்டாரு, இதுவே நம்மளுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஜீவானந்தமும் வந்து மறுபடியும் கால் பண்ணி ஈஸ்வரிகள் பேசுகிறாங்க. முழுமையாக உங்கள் வீட்டுக்காரர் நம்புறீங்களா, அவர் வந்து முடிவை மாற்ற மாட்டார், தர்ஷன் வந்து வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. தர்ஷன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பாவை பற்றி உங்களுக்கு தெரியாது, ஏன் எங்கள் அம்மாவுக்கே தெரியாது, எனக்கு முழுசாக தெரியும், ஆனால் கண்டிப்பாக அவர் நம்மளை வர வச்சுட்டு ஒரு பெரிய விஷயத்தை வந்து நடத்த போகிறாரு, கட்டாய கல்யாணம் கண்டிப்பாக பண்ணிவிடுவார், நீங்கள் எல்லாம் எங்கள் கூடவே இருக்க முடியாது, இப்போவும் சொல்கிறேன் பாருங்கள், உங்களெல்லாம் அமுச்சிட்டு என்னை வந்து அடித்து துன்புறுத்தி அந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட வைப்பார் எங்கள் சித்தப்பா. எங்கள் சித்தப்பாவை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது, எங்கள் எப்பா அதுக்கு மேலே எங்கள் 2 பேரும் ஈக்குவலாக வந்து என்னை வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க, தயவு செஞ்சு நான் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஆனால் தர்ஷன் சொல்கிறத எதுவுமே கேட்காம ஈஸ்வரி சொல்கிறத நம்பிட்டு நான் பார்த்துக்கிறேன், என் கூட இருக்கும்போது உனக்கு என்ன பயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜீவானந்தம் கூட்டிகிட்டு போவார். நீங்களும் வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்கவியோட அப்பாவும் சொல்கிறாங்க. பார்கவியோட அப்பா ஏற்கனவே உடம்பு சரியில்லை இருக்காம, பார்கவியை கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறாரு ஜீவானந்தம். ஏன்னா இந்த பிரச்சனைக்கும்
இவங்களுக்கும் சம்மந்தமே இல்ல. ஆனா, இந்த பிரச்சனைய காரணமா வச்சு இவங்கள நீங்க துன்புறுத்தவே கூடாது. அப்பதான் வந்து நான் தர்ஷன ஒப்படைப்பேன் அப்படின்னு பார்த்தா, ஒரு டீலிங்க வந்து பேசுறாரு. மறுபடியும் கால் பண்ணி நம்ம ஜீவானந்தம் நம்ம குணசேகரன் கீழ. குணசேகரனுக்கு கால் பண்ணி என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, "இந்த பாரு குணசேகரன், உன் பையன நான் கொண்டு வரணும்னா ஒரே ஒரு நிபந்தனை தான். இதுக்கப்புறம் வந்து அந்த நம்ம பார்கவியும் அவங்க அப்பாவையும் துன்புறுத்த மாட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடு. ஏன்னா உங்க பையன் தான் லவ் பண்றேன்னு சொல்லி அந்த பொண்ணை ஏமாத்திருக்கான். அந்த பொண்ணு எந்த வித தப்புமே பண்ணல. அப்படி இருந்தும் இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்கீங்க அந்த பொண்ணுக்கு ரிப்பீட்டடா. வயசான அப்பாவை வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு தனியா என்ன பண்ணும்? நீ நினைச்சு பாரு, நீ இந்த நிலைமையில இருந்தா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குணசேகரன், இதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கும் அந்த பெரியவருக்கும் எந்தவித ஆபத்து வரக்கூடாதுன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. அங்கேருந்தே நான் அப்பதான் நான் கொண்டு வருவேன் உன் பையனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. சரிப்பா, சரி சார், இதுக்கு மேலே வந்து அந்த பார்கவிக்கும் அவங்க அப்பாவுக்கும் என்னால் எந்த பிரச்சனையும் வராது, என்னை சார்ந்தவங்களாலையும் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சத்தியத்தை பண்ணிடுவார். ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜீவானந்தம் பண்ணது கரெக்டான விஷயம். ஏன்னா இவங்க 2 பேருக்குமே நம்பிக்கை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கும் ஓகே சொல்லிட்டாரு குணசேகரன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நான் கொண்டு வருவேன். ஆனால் கட்டாய கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா உன் மகன் உன்கிட்ட வர்றதுக்கே பயப்படுறான். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீ நடந்துக்கிற. ஸோ கட்டாய கல்யாணம் கண்டிப்பாக பண்ண மாட்டேன்னு சொல்லுன்றாங்க. அவன் விருப்பப்படி தான் சார் நடக்கும். அவன் வேலைக்கு போகிறன்னா வேலைக்கு போகட்டும், அவன் படிக்கிறன்னா அவன் படிக்கட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஸோ குணசேகரன் இவ்வளோ பேசினதுக்கு அப்புறம் ஈஸ்வரியும் பார்த்தீங்கன்னா குணசேகரன் நம்பினதுக்கு அப்புறம் நாம் கொண்டு போகல நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு தர்ஷனை பார்த்தீங்கன்னா கொண்டு போகிற முடிவில் இருக்காங்க. தர்ஷன் வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா தர்ஷன் என்ன இருந்தாலும் அவங்க அப்பாவை இன்னுமே வந்து 100% நம்பவே கிடையாது. ஒரு 70% நம்பியிருக்காரு. அவர் எப்போ வேணாலும் நரமாறுவார்னு சொல்லிட்டு. ஆனால் வீட்டில் இருக்கிற நம்ம குணசேகரனோட தம்பி ஆதி குணசேகரனோட தம்பி வந்து இந்த கதிருக்கும் ஞானத்துக்கு புரிஞ்சு போச்சு அண்ணன் ஏதோ ஒரு வெயிட்டாக ஒரு விஷயத்த பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு ஏற்கனவே தெரியல ஜீவானந்தத்தை கூட இருக்கான்னு சொல்லிட்டு ஏன் என்கிட்ட நீங்கள் கால் பண்ணி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, சக்தி அந்த வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு எல்லாம் பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காரு. உங்களுக்கு சொல்லணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை சக்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி சொல்லிவிடுவாங்க. ஓ அப்படியா, நீ என்கிட்ட பேசணும், இதுக்கு மேலே வந்து எனக்கு யார்கிட்ட பேசுறதுன்னு தெரியல, கஷ்டமாக இருக்குன்னு சொன்னீங்களே, அப்போ அதெல்லாம் நடிப்பு, வெறும் வேஷத்துக்காக மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் முழுசாக உங்களுக்கு தான் வந்து என்னவோ அக்கறை வந்து தர்ஷன் மேலே இருக்கு மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ என்னை விட உங்களுக்கு அக்கறை கம்மியாக தானே இருக்குது. பெத்த அப்பா வந்து இங்கே துடிச்சு போயிட்டு இருக்காரு, நீங்கள் என்னவோ வந்து அவர்கிட்ட கேம் விளையாடிட்டு இருக்கீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சக்தியே கேட்க ஆரம்பிச்சிருவாரு. ஏன்னா சக்திக்கு தெரியும் நாம தான் கஷ்டப்பட்டு தேடிட்டு இருக்கோம், தெரிஞ்சும் வந்து நம்மளை அலைய விட்டு இருந்தாங்களே கொடைக்கானல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆதங்கம். ஸோ விசாலாட்சி என்ன சொல்லுவாங்கன்னா, எப்பா இதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், பெத்த தாய் சொல்கிறேன், ஒன்று இந்த வீட்டை விட்டு வெளியே தள்ளு, இல்லை சுட்டு பொசுக்கு, அது என்ன வேணா வரட்டும், நாம் பார்த்துப்போம், நாம் சந்திப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாலாட்சி சொல்லுவாங்க. ஏன் ஏன் எங்களை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பண்ண துரோகத்துக்கு உங்களை கொஞ்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாலாட்சி சுட்டு தள்ள சொல்லுவாங்க. கரிகாலன் கூட பார்த்தீங்கன்னா துப்பாக்கி எடுத்துகிட்டு வரணுமா மாமா, சுட்டு தள்ளுங்கன்னு சொல்லுவாங்க. பயங்கரமாக மிரட்டி விட்டுருவாங்க ஈஸ்வரி. என் பையன் விஷயத்தில் யாரா தலையிட்டீங்கன்னா ஒண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிரட்டி விட்டுருவாங்க. ஏன் நம்ம குணசேகரனே கட்டுப்படுத்திட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ இப்போது நமக்கு ஜீவானந்தம் நம்ம தர்ஷனை கூட்டிகிட்டு வரதுக்கு தயாராகிட்டாரு. தர்ஷனையும் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வராரு. சார் நான் சொன்ன மாதிரி தான் இந்த கல்யாணத்தை கண்டிப்பாக நடத்த விட மாட்டேன். அந்த அறிவுக்கரசி இதுக்கப்புறம் பெரிய பிரச்சனையை பண்ணுவானு எனக்கு தெரியும், அதை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். என் பையனை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் நார்மலாக போங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ ஜீவானந்தம் என்னதான் வந்து நம்ம குணசேகர் நம்பலனாலையும் அதோட ஒரு படி மேலே போய் சுத்தமாக நம்பலை நம்ம தர்ஷனுக்கு இப்போ வந்து அவங்க அப்பாவை பார்க்கறதே பயமாக தான் இருக்குது. பல்ல கடிச்சிட்டே பார்த்தீங்கன்னா உள்ளே போ அப்படின்னு சொல்லிடுறாரு. உள்ளே போகிறாங்க. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சுட்டு பார்கவி கையில் நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்வரி, என் குடும்பமே உனக்காக பெரிய கஷ்டத்தை கொடுத்துருச்சு, நீ நிம்மதியான வாழ்க்கை நீ உங்கள் அப்பாவும் வாழ்ந்துட்டு இருந்தீங்க, என் பையன் உனக்கு துரோகம் பண்ணியும் என் குடும்பம் உனக்கு மன்னிப்பு கேட்காம இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுத்துருக்காங்க, அதுக்கு எனக்கு பகிரங்கமாக மன்னிச்சிருமா, இவ்வளோ பெரிய கஷ்டத்தை இந்த வயசில் நீ அனுபவிக்கிறேன்னா உனக்கு உண்மையிலே தைரியம் இருக்கணும், நான் உன்னை வந்து உண்மையிலே பாராட்டுவேன், ஆனால் இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்ததுக்கு என் பையன் சார்பாகவும் என் குடும்பத்தை சார்பாகவும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுவாங்க. ஏன்னா பார்கவி கிட்ட நான் எந்த மூஞ்சை வச்சுன்னு பேசுவேன், இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டேன் ஒரு சின்ன பொண்ணுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஏற்கனவே சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ மன்னிப்பு கேட்டோடனே பார்கவிக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துச்சு அவங்க அம்மா மேலேயும் தர்ஷன் மேலேயும். ஆனால் தர்ஷன் பார்கவியை கல்யாணம் பண்ணிங்கன்னு நினைக்கிறாரு. ஏன்னா அவங்க லவ் பண்ணுறதை எடுத்து பக்காவாக புரிய வச்சுட்டாங்க ஈஸ்வரி. நீ பணத்துக்காக ஆசைப்பட்டு உங்கள் அப்பா சொல்கிற பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிங்கன்னா உன் படிப்பும் நாசமாக போயிடும், உன்னுடைய வாழ்க்கையும் நாசமாக போயிடும். என்ன நீ பண்ணிட்டு இருக்க,
நீ நல்லா படிச்சு இந்த குடும்பத்திலேயே முதல் பட்டதாரியே நீ தான். ஆனா நீ படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றியே, பணத்துக்காக ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு, அவ்ளோ போராடி பார்த்தீங்கன்னா, தர்ஷன ஒரு நல்ல மனுஷனா திருத்துனாங்க. ஆனா நம்ம மறுபடியும் வந்து எப்படியாச்சும் வந்து குணசேகரன திருத்திட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெனச்சுட்டு இருக்காங்க. அது முற்றிலும் பொய்ங்க. குணசேகரனாவது திருந்துறதாவது. தர்ஷன் வீட்டுக்கு வரட்டும், அப்புறமா என் ஆட்டத்த பாருங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பாலிக்கா சொல்லியிருப்பாரு, அவங்க தம்பிங்க கிட்ட கைய பிடிச்சுட்டு. அதனால லாஸ்ட் எபிசோட்ல கூட பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மினிட்ல நம்ம டேபிள் மேல டைனிங் டேபிள் மேல உட்காந்து கைய புடிச்சுட்டு கண்ண அசைப்பாரு. அந்த கண்ண அசைக்கிறதுக்கு நம்ம ஞானமும் அசைப்பாரு. "தர்ஷன் வரட்டும்பா, நம்ம ஆட்டம் அப்புறம் தொடங்குவோம்" அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. அது அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு அமைதியா இருக்காங்க. ஸோ விசாலாட்சி, "என்னப்பா நீ பண்ணிட்டு இருக்க? இவளுங்கள வந்து சிறுக்கிங்க துரோகம் பண்ணிட்டு, உண்ட வீட்டுக்கே துரோகம் பண்ணி குழிய பறிக்கிறாங்க. இவளுங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியே" அப்படின்லாம் பேசிட்டு இருப்பாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தடுத்த வீடியோ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.